ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இல்லாதப்ப என்ன சட்னி பண்ணுறதுன்னு ரொம்பவே குழப்பமாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இது கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அது வணங்குறப்பவே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை சேர்த்திக்கலாம். இதுவும் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வணக்கினாலே போதும். அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வணங்கினா போதும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டுக்கு குறை இருக்காது. 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு சட்னி பண்ணிடலாம். எந்த ஒரு சட்னிக்குமே தாளிப்பு கொடுத்தா தான் அதோட டேஸ்ட் இன்னுமே கூடும். ஸோ கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். மிளகா போட்டும் தாளித்து கொட்டலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.